my channel. Okay, we have just landed at Kuala Lumpur Airport. Means இது இன்னுமே மேடான் சிட்டி கிடையாது. It's far from Medan. இந்த இடத்துக்கு பேர் வந்து டெல்லி சட்டாங்னு சொல்லுவாங்க. And from Delhi Serdang to Medan வந்துட்டு by car 1 hour பிடிக்கும். If we take train means அது வந்து 25 to 30 minutes ஆகும் போய் நம்ம மேடான் சிட்டி ரீச் ஆகிறதுக்கு. So right now நம்ம இப்பதான் லேண்ட் பண்ணனால we have to settle our immigration first. After that இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு. மீன்ஸ் இவங்களுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். யார் எல்லாமே இங்க வந்து லேண்ட் ஆகுறாங்களோ எவ்ரி டைம் இப்ப நானுமே சரி ஒரு வாட்டியுமே we have to fill this. இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்படியே எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கீங்கள. வாவ், look at that man. வேற ஒன்றும் இல்ல, எனக்கு அப்பையில இருந்து பைலட் பார்த்தாலே ஒரு மாதிரி என்ன மாதிரினாக்கா அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு பைலட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு மோட்டிவேஷனா ஒரு இன்ஸ்பிரேஷனா அது தெரியும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. அப்புறம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்க பொண்ணு எழுதிருப்பாங்க. பொண்ணு நீங்க நினைக்கிறது அது கிடையாது. ஆக்சுவலி இங்க போனாக்கா அதுக்கு நாங்களுமே ஆரம்பத்துல கேட்கும் போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இதோட டெபினேஷன் இஸ் புக்கான் ஒலாரகா நேஷனல். மீன்ஸ் இட்ஸ் லிட்டரலி லைக் சுக்மாலா. இப்போ நமக்கு வந்து சுக்கான் மலேசியா இப்பதான் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த நாட்டுல வந்துட்டு பொண்ணு சொல்லுவாங்க. அந்த ஒரு சுக்கான வந்துட்டு பொண்ணு அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் கரெக்டா ஏர்போர்ட் வெளியே வந்துட்டேன். ஏர்போர்ட்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் ரயில்வே ஸ்டேஷன். அதே அவங்க பாஷையில சொல்லணும்னாக்கா ஸ்டேஷன் கிரேட்டா ஆப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து இந்த வாட்டி வந்து டிரைவர் ஏர்லியாவே புக் பண்ணிட்டேன். ஸோ மை டிரைவர் இஸ் ஆல்ரெடி அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலா நான் வந்துட்டு ட்ரெயின்லயே சிட்டிக்கு போயிருவேன். பட் திஸ் டைம் தி ரீசன் ஐ புக் டிரைவர் பிகாஸ் என் கூட நான் நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வரல. இப்போ ட்ரெயின்னாக்கா அந்த திங்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே டிரைவர்னா அவங்களே டைரக்டா காலையில எடுத்து வச்சு நம்ம ஹாஸ்டல் வரைக்கும் அனுப்பிடுவாங்க. இதே நம்ம ட்ரெயின்ல போனோம்னாக்கா நம்ம ட்ரெயின்ல போய் இறங்கிட்டு மேடான் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்துமே ஐ ஹேவ் டு டேக் another grab to my hostel. ஸோ ரெண்டு வேலை இப்போ இங்கனாக்கா ஒன் ஷாட்டா அவங்களே நம்ம வந்துட்டு ஹாஸ்டல் வரைக்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வாட்டி நான் வந்துட்டு டிரைவர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் காடி ஏறிட்டேன். காடி மலேசியால கிரேட்டா சொல்லுவாங்க. ஓகே, இந்த நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நியூ வேர்ட் நீங்க கத்துக்க போறீங்க. இந்தோனேஷியால காரை வந்துட்டு மொபைல்னு சொல்லுவாங்க. MOBIL மொபைல். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல ஒரு இந்தோனேஷியா வேர்ட் கத்துக்கிட்டீங்க. another thing guys, இவங்க நம்மளோட go to go டிரைவர்னே சொல்லலாம். நீங்க எப்போ இவங்களை புக் பண்ணாலுமே அவங்க அவைலபிளா இருக்காங்க. இவங்க டேடா இருக்கட்டும், அவங்க அண்ணனா இருக்கட்டும், இட்ஸ் லைக் a family business lah. And another thing guys, if you are a medical student here or you are planning to study at Medan, இல்லாட்டினா நீங்க ஒரு ஃபேமிலி வெக்கேஷன், ஷார்ட் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப் ஏதாச்சுமே பிளான் பண்றீங்க, உங்களுக்கு டிரைவர் வேணும் அப்படின்னாக்கா you can just tell me there, I can give you the number. Okay guys, இப்போ நான் வந்து ஹாஸ்டல் போயிட்டு இருக்கேன். and ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து மலேசியால கிடையாது. and this is something new. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மலேசியாலயுமே சரி அதர் டெவலப் கண்ட்ரீஸ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் காசு இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம மந்த்லி பேமெண்ட் தான் பண்ணுவோம். என்னன்னாக்கா நம்ம ஒரு மாசத்துக்கு அப்புறமா தான் பே பண்ணுவோம். பட் இந்த நாட்டுல இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மோர் லைக் டாப் அப் சிஸ்டம். இன்னும் ஈஸியா சொல்ல போனாக்கா மொபைல் ரீசார்ஜ் பண்றப்ப அந்த மாதிரி ஏர்லியாவே சர்டன் அமௌண்ட்க்கு நமக்கு இவ்வளவுதான் கரண்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஏர்லியா வாங்கிடுவோம். அந்த டோக்கன் சொல்லுவாங்க. அந்த டோக்கன் நம்ம வாங்கிட்டு பிறகு வந்து நம்ம ரூமுக்குன்னே சொல்லிட்டு இப்போ என்னோட ஹாஸ்டல்லுமே நான் பிறகு காமிக்கிறேன். ஒரு ரூமுக்குமே வந்துட்டு ஒரு மீட்டர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ அந்த மீட்டர் பாக்ஸ்ல வந்துட்டு நம்ம அந்த கரண்ட் நம்ம வந்து டாப் அப் பண்ணிக்கணும். இப்போ போயிட்டு சுவர்ணாவை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, நியூ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றேன். சுவர்ணா என்னோட கிளாஸ்மேட், என்னோட ஃப்ரெண்ட், என்னோட தங்கச்சி. ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ அதை பார்க்கும். அப்புறம் இப்போ அது எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் எப்போ வரேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் விலையா போயிருச்சு. நேத்தியே மிஸ் பண்ற மாதிரிலாம் என்னமோ போட்டிருந்தாரு. கைஸ், ஒரு வழியா நான் ஹாஸ்டல் வந்துட்டேன். இப்போ லிஃப்ட்ல போய்கிட்டு இருக்கேன். என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சொர்ணா இருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் திங் இஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பா அதை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நோட்டு வேணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, நான் போயிட்டு கரண்ட் டம்பா பண்ணணும், என்னோட எலக்ட்ரிக் டாப் அப் பண்ண போறேன், டோக்கன் டாப் அப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்துட்டேன். நான் உங்களுக்கு அந்த மீட்டர் காமிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி என்னன்னாக்கா உங்களோட
கரண்ட் முடிய போகுதுன்னா அது அந்த மாதிரி வந்துட்டு சென்சர் பண்ணும். அது உங்களுக்கு சொல்லும் உங்க கரண்ட் முடிய போகுது தம்பா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது சொல்லுது. ஓகே, இப்போ நான் என்னோட எலக்ட்ரிக் வந்து டாப் அப் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ வாட் வந்துருக்கு நமக்கு. இதை வச்சு நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேனேஜ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்னோட லக்கேஜ் என்னோட பாக்ஸ்ல திங்ஸ்லாம் எடுத்து வந்தேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து அன்பேக் பண்ண போறேன். லெட்ஸ் கோ. சாப்பாடு இது என்ன தெரியுமா? பிளாக் காஃபி. நான் எடுத்து குடிக்கிய பிளாக் காஃபி குடிக்கியா? நான் வளர்ந்ததே பிளாக் காஃபி குடிக்கலாம். பிளாக் காஃபி தான் கருப்பு காஃபி. ஊத்துறதுக்கு முன்னாடி எங்க அம்மா காஃபி கருப்பு மட்டும் தான். நல்லா வந்து நான் பாடி என்ன கலப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச காஃபி. கல்வி நாங்க போனா தான் குடிப்பான். அவனோட யூனிவர்சிட்டி ஆஃபர் போக எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு காஃபி வேணும். இப்போ நான் பாட்டி எனக்கு வாங்கி வைக்க நான் தூக்கி போட்டேன். இந்த வாட்டி தலைக்கு கொடுக்குற நல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்ச பாத்துக்கிறேன். இது கொஞ்சம் வீட்டுல இருந்து சுட்டிட்டு வந்தேன். பழம் குச்சி. ஐயோ ரொம்ப வாசனா வாசனா வருது. இந்த காஃபியோட வாசம். என்னோட ஜாமான் வந்து இருக்கும். என்னோட ஜாமான் வந்துச்சு. இந்த வாட்டி வந்து மினியேச்சர்ல மினி ஒரு வாங்கின கிஃப்ட் எல்லாமே இந்த மினியேச்சர்ல ஏதோ பெரிய சைஸ்ல சொல்லு சுத்தா ரொம்ப வாய்ப்புல என்ன தம்பி எனக்கு பாப்பாவே பிடிச்சி பேசுறேன். எனக்கு ஒண்ணு வெரி கியூட், வெரி 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 கியூட். ஆனா எனக்கு தத்து மேல ஒரு கண்ணு. ஓகே கியூட்டா இருக்கா? தெரியும் நல்லா இருக்கும். எனக்கு பாப்பா எனக்கு என்ன கேட்கணும் ரொம்ப இப்படி வாங்கிக்கிறேன். நான் பேக் எடுக்கிறேன். செமைக்கிட்ட இருக்குது. எனக்கு கண்ணு முதல்ல நான் பாத்துருக்கேன். என்ன சொன்னாலும் இருக்குமா? சரி வாங்கிடுவோம். இதெல்லாம் லிமிடெட் எடுத்தனால இருக்கும். எனக்கு 2 பேரும் கிடையாது. வாட்டி ஷாப்பிங் பண்ண ஒரு டவுட் இருக்கா? எப்படி ஜாமான் எல்லாம் 2 பேரும் கேட்கிறாங்க? ஹோல்சேல் இருக்கும். எங்க அம்மாவும் சாப்பிட்டு வாங்க மாட்டாங்க. ஒரு வாட்டி நாங்க லீவ் முடிச்சிட்டு வந்தோடனே வந்துட்டு எங்க 2 பேருக்கு நாங்க மாறி மாறி கிஃப்ட் பண்ணிருக்கோம். அதோட கிஃப்ட்ல நான் உங்கள்ட்ட வெளியே காமிச்சிட்டல. இப்ப எனக்கு அவர் வாங்கி வச்சிருக்காரு. என்ன கொடுக்கறாரு நம்ம பாப்போம். கமான் கமான். அவரோட கிஃப்ட் வந்து இப்ப எலியன்டோ அம்பாசடர் ஆலான்னு இருக்கேன். யாரு இந்த எலியன்டோ தயாரிச்சீங்க? ரொம்ப நன்றி. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இத பத்தி உங்ககிட்ட சொன்னல. இது என்னோட ஃப்ரெண்டு சுவர்ணான்னு சொல்லிட்டு. ஓகே, திரும்ப இன்ட்ரோடியூஸ் பண்ற, நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சுவர்ணா, மை கிளாஸ்மேட், மை ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜேபி. என்னோட மேடான் வாழ்க்கையே இவரோட தான். என் மேடான் வாழ்க்கையே இவரோட தான், ஃப்ரெண்ட் இல்ல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ண போறோம். பேர் சொல்லு. ஓகே, சக்குரா. சாரி, பிஃபோர் தட் இது வந்துட்டு சக்குரா. இது ஒரு பாடி மிஸ்ட். நல்லா பாருங்க. இது நான் டெஸ்ட் பண்ணேன். இப்ப நான் அடிச்சு டெஸ்ட் பண்ணேன். இது கொஞ்சம் ஆன மாதிரி இல்ல, அந்த ஒரு மாதிரி அந்த ஃப்ளோர் எல்லாம். இது நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் கவலைப்பட்டு இருந்தேன் இந்த வாட்டி. ஐயோ எனக்கு பெர்ஃப்யூம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டா வாங்கி வச்சிருக்கோம். நான் நினைக்கிறது எல்லாத்தையுமே இவன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒக்கிபாய் பண்ணிடும், ஒக்கிபாய் பூர்த்தி செஞ்சிடறான். தேங்க்யூ தேங்க்யூ. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கிஃப்ட் போறோம். தேங்க பாருங்க, நியூ ஷேடா பார்த்து பார்த்து. லிப் டிண்டா இது? லிப்ஸ்டிக் எனக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நியூ கலர்ஸ். நல்லா பாருங்க, நியூ கலர்ஸ். ஓகே, நான் ட்ரை பண்ணிட்டு நான் வேற வீடியோ போடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாமே நியூ கலர்ஸ். போயிட்டா கை அடிக்குது. ஓ பாய், நைஸா தெரியுதா? அழகா இருக்கு இந்த கலரு. ஒரு மாதிரி பிங்கிஷ்.
எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஒரு 2 நல்லா இருக்கு. நான் வரேன் பிறகு என்னன்னா இங்க பாருங்க இன்னொரு கிஃப்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் முதல்ல அது ஃபோக்கஸ் பண்ணேன். வெல்கம் டு பாத்தாம். இவரோட ஒகேஷன் இந்த வாட்டி பாத்தாம்ல. ஸோ ஒரு பாத்தாம் போயிட்டு அதோட ஒரு நினைவு சின்னமா எனக்கு இது வாங்கிட்டு வந்து. Who surprises me with lot of gifts and love. Yeah, thank you. Okay guys, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி இந்த பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா என்னோட தோழியும் இதே வாங்கி வச்சிருக்கு. இங்க பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் இப்ப என்னது, ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ். ரெண்டுமே ஒரே பாட்டில், பட் இது பிங்க் கலர், இது பிளாக் கலர். பட் இது ஒரு மாதிரி எஸ்தெட்டிக்கா தானே இருக்கு, நல்லா இருக்குல்ல. இதுக்கப்புறம் நாங்க கோல்ஸ்ல வருவோம். Hey guys, this is my hostel room basically. Part of it la இன்னும் ஃபுல்லா வரல. And one day உங்களுக்காக கண்டிப்பா நான் full room tour நான் போடுறேன், என்னோட hostel room tour. And this is my most favorite place, I would say. Very comfy.